Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவன் நேரில் பார்த்து அடிச்சு போடு, நம்மளாம் பேசுறதுலாம் இல்லை, அடிச்சு போடும். எதனால அந்த கோவம்? எதனாலன்னா எப்போ பார்த்தாலே அவனா கேஸை போட்டுறது. இத்தனை அவரை நல்லா காமெடி பண்ணுவார், அதனால ஃபோட்டோ எடுப்போன்னு பசங்க சொன்னாங்க. நான் கூட சொல்லலை, பசங்க சொன்னாங்க. சரி நின்றுக்கு அவர் போய் பேசிட்டு என்னமோ அவர் தான் பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இந்த ஃபோட்டோ எடுக்க வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தாக வர்றாரு. விஜய் சாரை அவரை பேசணும்லாம் இல்லை, அவரை பார்த்தாலே போதும். ஆதன்சி மனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட மதுரையில் இருக்கோம். நம்ம இப்போ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கூட வந்து கொஞ்சம் சிரிக்கலாம், தப்பில்லை தம்பி. புல்லட் ஆனந்த் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னும் கொஞ்சம் லாங் பேக் பின்னாடி போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரஜினி சாருக்காக ஒரு வசனம், அதில் பயங்கர ஃபேமஸ் இந்த தம்பி. அதுக்கப்புறம் தளபதி அவர்களுக்காக வந்து பேசி நிறைய வீடியோஸ் போட்டு இருந்தால் தளபதி ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடிட்டே இருந்தாலும் ஏன் இப்படிலாம் தம்பி பேசுகிறான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. திடீர்னு காணாமல் போயிட்டான், எங்கே போனானே தெரியல யாருக்கும். இன்ஸ்டாவில் அப்பப்போ ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர், ஃபோட்டோ ஷூட்லாம் கொடுத்து வேற லெவலில் கலக்கிட்டு இருந்தான் சோசியல் மீடியாவில். அண்ட் இன்னைக்கு நாங்கள் வந்து அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னென்னலாம் பேச போறாரு அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஆனந்த் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சூப்பர். மதுரை எப்படி இருக்கு? ஓகே. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்குமா நம்ம சந்திச்சு? இருக்கும். இருந்திருக்கும். 2 வருஷம் மேலே இருக்கும். 2 வருஷம் மேலே இருக்கும். அப்போ ஆனந்த் ரொம்ப சின்ன பையன்ல, என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன நடக்குது இப்போ ஒன்று சுத்தி? ஒன்றும் இல்லை, இப்போ வேலை வேணுமோ நானும் தான் இருக்கு. வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. ஓகே. ஆனந்த் நான் பார்க்குறப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தியோ? இல்லை, ஸ்கூல் நிப்பாட்டிட்டீங்க. ரஜினி சார் அவர் மூலியமா தான் ஃபேமஸ் ஆன. சோசியல் மீடியாவுக்குள்ள இருக்கிற ஆனந்துக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்விதான். திடீர்னு ஏன் நிப்பாட்டிட்ட, ஆளையே காணோம், எங்க போயிருந்த? அப்புறம் செல்லு தொலைஞ்சு போச்சு. செல்லு தொலைவுமே அந்த ஐடியை மறந்துட்டேன், பாஸ்வேர்டை மறந்தோடனே வேலைக்கு அப்படியே போயிடுச்சு. வேலைக்கு போயிருந்துச்சு. எல்லாருமே இந்த சோசியல் மீடியா கொள்ள வந்தோடனே ஒரு கேரக்டர்லாம் மாறிடுவாங்க, ஆட்டிடியூட்லாம் மாறிடும் தெரியுமா, யாரையும் மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உன்னை யாராவது பாக்குறாங்களா, இந்த மாதிரி நீ மாறிட்ட அப்படின்ற விஷயம்லாம் இருந்துச்சா? அது ஃபேமஸா இருக்கப்போ? அப்போ அது அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அந்த ஐடி தொலைஞ்சு போனதோட எல்லாமே விட்டுட்டேன். சரி, இங்க இருந்தே வந்துடுறேன்ப்பா. விஜய் சார் பிடிக்குமா உனக்கு? விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏன்னு தெரியல. சரி, அவரை பிடிக்கும், அவ்வளவுதான். எந்த படத்துல இருந்து ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சேன், தீவிரமா இறங்க ஆரம்பிச்சது? எந்த படம்னா துப்பாக்கியில இருந்து. விஜய் சார் படத்துல நடிக்கணும்னு ஆசையா உங்களுக்கு? விஜய் சாரு கூட நடிக்கணும் ஆசை இல்ல, படத்துல நடிச்சாலே போதும். நடுவுல விஜய் சாரை பத்தி இந்த ஒரு எலெக்ஷன் டைம் அப்பெல்லாம் கூட நீ அவங்களெல்லாம் திட்டிலாம் வீடியோ போட ஆரம்பிச்ச, ஞாபகம் இருக்கா உனக்கு? எல்லாமே ஞாபகம் இருக்கு. யாராவது சொல்லி கொடுத்து அப்படி பண்ணியா நீ? இல்ல, நானா தான் பண்ணேன். நீயே தான்? ஏன், எதனால அந்த ஒரு கோவத்தோட வீடியோ? ஏன் கோவத்தோட வீடியோனா, விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் யார் தப்பா பேசினாலே எதா இருந்தாலும் நான் பேசிட்டேன். அப்படியா? யாருக்கு பயப்படாம. ஆனா யாராவது மிரட்டி இருக்காங்களா? யாருமே மிரட்டினது இல்ல. ஆனா நான் ரஜினி சார் வீடியோ அப்ப நம்ம பேசிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறப்போ யாராவது மிரட்டி இருக்காங்களா தம்பி அப்படின்னு நான் கேட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரியான மிரட்டல்கள் கூட ஓகே. இங்க மதுரையில விஜய் ரசிகர் மன்றத்துல, அதாவது மக்கள் இயக்கத்துல நீ இருக்கியா? இல்ல. அந்த சைட்ல இருந்து யாராவது உனக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணாங்களா? எதுவுமே பண்ணல. எதுவுமே நம்மளுக்காக ஒருத்தர் பண்ணாங்காட்டி நம்ம ஏன் அவருக்காக அப்படி பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? கேள்வி இருக்குதான், இருந்தாலும் நம்ம தான் ஃபேன் ஆகிட்டோம்ல, விஜய் ஃபேன். சரி, விஜய் சார் மேல ஃபேன் தான். அவருனால நம்மளுக்கு ஏதாவது விஷயம் இருக்கும்ல. அவர்லாம் ஒரு 3 மணி நேரம் நம்ம படம் பார்த்துட்டா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலையை தான் பார்க்கணும்ல. இருந்தாலும் ஆனந்துக்கு ஏன் அவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா மக்கள் இயக்கத்துல போய் சேர்ந்துடலாம், மக்கள் இயக்கத்துல உனக்கு ஏதாவது சப்போர்ட் வந்திருக்கலாம், விஜய் சாரை மீட் பண்ணிருக்க ஏதாவது வாய்ப்புகளை ரெடி பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது உன்னை அப்ரோச் பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ணல. அப்படி இருந்தும் உனக்கு விஜய் பிடிக்கும்? ஆமா. சரி, அந்த போட்டோ என்ன நடந்தாலும் நமக்கு விஜய் தானே. அவரை பார்த்தாலும் பார்க்கலாலும் விஜய் சாரோட ஃபேன் தான். சரி, ஓகே. லியோ பாத்தியா? அந்த பாட்டுலாம் கேட்கறப்ப எப்படி இருந்துச்சு? வேற லெவல் பாட்டு. பாட்டுக்கு அரசியல்காரங்களாம் சதறிட்டாங்க. ஓகே. என்னென்னமோ சொல்றாங்க. செல்ல பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். சரி, அந்த ஐடி போயிடுச்சுனாலதான் வீடியோ போடாம இருக்கேன். சரி, இப்போ வீடியோ போட்டா என்ன வீடியோ போடணும்னு நீ நினைப்ப? என்ன வீடியோ போடணும்னு நினைக்கிறேன்னா, என்னைய மாதிரிதான் ஒரு அக்கா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். பேரு கூட என்னமோ ஒரு பேரு
நான் பேரு சரி அந்த அக்கா நீ பேசி நான் என்ன என்ன சொல்ல நினைச்சேன். இந்த அக்காவை கிளிகள்னு இழுச்சு விட்டுருவாங்க. ம் அவ்வளோ கோவத்துல இருக்காங்க அவன் மேல. அந்த பாட்டுக்கு ஒரு கேஸ் போட்டாங்களா அந்த அக்காவா? அதேதான் அந்த அக்கா. ராஜேஸ்வரியா என்னமோ இருக்கு. என்ன சொல்லணும் அவங்ககிட்ட? என்ன என்ன அவங்களுக்காக நீ என்ன பேசணும்னு நினைப்ப? அவன் நேர்ல பார்த்து அடிச்சு போடுவான். நம்மளாம் பேசுறதுலாம் இல்ல, அடிச்சு போடுவோம். எதனால அந்த கோவம்? எதனாலன்னா எப்ப பார்த்தாலே அவனா கேஸ போட்டுறது, கேஸுக்கு ஓடுறது, போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறது, அதான் வேலையாதான் இருக்காது. இல்லம்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளோ ரசிகர்கள் வச்சிருக்க விஜய் அவர்கள் தம்மும் தண்ணியும் இல்லாம இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி. இந்த படத்துலதான் சிகரெட் அடிக்காம இருக்காங்க. சின்ன பையன் கூட சிகரெட் அடிக்கிறாங்க, அதை கேட்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட். அந்த அக்கா விஜய் தூக்கி சிகரெட் வச்சோன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வீடியோ போடணும்னு நினைச்சா நீ அவங்களுக்கு தான் வீடியோ போடுவேன். ஆமா சரி. நடுவுல விஜய் அவர்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சந்திச்சு அந்த இதெல்லாம் வழங்கினாங்க, ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் எப்பயும் எல்லாம் பார்த்துக்கிட்டேன், எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா என்ன சொல்லி இருந்திருப்பேன்? அதுக்கு ஒரு வீடியோ போடணும்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பேன்? ஏன்னா எங்க அண்ணன் எங்களுக்காக பண்றாரு, அவ்வளவுதான். ஆனா அவர் அரசியலுக்காக பண்றாரு அப்படின்னு சில பேர். அரசியல்ல வரட்டும், வந்தா நமக்கு நல்லது தானே. சப்போர்ட் பண்ணுவேன். எப்பயுமே ஃபர்ஸ்ட் சப்போர்ட் என் சப்போர்ட் தான் இருக்கும். ஆனா அவர் அந்த 68 படத்தோட நிக்க போறாரு விஜய், நடிப்பே நிறுத்த போறாரு, அதெல்லாம் கேள்விப்பட்டியா? அது கேக்குறப்ப எப்படி இருந்தது? அவர் சொல்லவே இல்லையே இன்னும் நிப்பாட்ட போறேன்னு, அவர் வாயால சொல்லலையே. இப்ப பள்ளிக்கூடம் அந்த இது வச்சாங்களே, அந்த ஆடியோ இருந்துச்சு. இந்த ஸ்கூலு மறந்துட்டேன், அது பேர் என்னது, எக்ஸாமுக்கு மார்க் அதிகமா எடுத்தது. ஆமா, அந்த பசங்களுக்கு எல்லாம் இது கொடுத்தாருல, அப்பயே சொல்லியிருப்பார்ல இந்த மாதிரி. அது சொல்ல முடியும், படத்தோட இது அங்க சொல்ல முடியும். அது சொல்லவே இல்லை, அவர் சொன்னாதான் நம்ம கேட்போம். சரி. ஆனா அவர் நடிக்கணும்னு தான் நீ விருப்பப்படுறியா? அவர் நடிச்சாலும் சரி நடிக்கலனாலும் சரி அரசியல் வரணும், அவர் வரணும். அவர் நடிகரா விஜய். ஆமா, அரசியல் வராதப்பவே இவ்வளவு ஒரு மேல இவ்வளவு கோபத்துல இருக்காங்க. அரசியலுக்கு வந்துட்டாருன்னா இதோட பயங்கரமா இருக்கும். என்ன வயசு ஆகுது உனக்கு? எனக்கு கரெக்டா 21 வயசு ஆகுது. 21 வயசுல மதுரையில இருந்துட்டு ஆனந்துன்னு ஒரு பையனுக்கே இவ்வளவு வெறி கொண்டு விஜய் அரசியலுக்கு வரணும்ன்றியே. அவர் ஒரு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அந்த அரசியலுக்குள்ளார அவர் வரணும்னு நீ ஆசைப்படுறியா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியும்ல. விஜய்க்கு அவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், அரசியல் நாலேஜ். அவர் படத்திலே கொஞ்சம் அந்த இது காட்டுறாரு. சரி, மாசம் அந்த அரசியலை பத்தி மாதிரிதான் பேசுறாரு. அப்பயும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரிதான் கேஸ் போடுறாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க. சரி, இல்லாமலாம் இல்ல. சர்க்கார்ல அவருக்கு வந்த பிரச்சனை ஞாபகம் இருக்கா? எல்லாமே ஞாபகம் இருக்கு. மெர்சல்ல வந்தது ஞாபகம் இருக்கு. ஓகே. இன்னொரு விஷயம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆனந்த் வந்து விஜய் ரசிகர்களை வந்து அவமானப்படுத்துறாரு. அந்த தம்பி ரொம்ப சின்ன பையன் இருந்தாலும் அவன் பேசுற அந்த வார்த்தைன்னு இருக்கு, அவமானப்படுத்துறான் ரசிகர்களை. விஜய் ரசிகர்களே அவமானப்படுத்துற மாதிரி அவன் பேசுறான். ஆமா, என்னைய மாதிரி மட்டும் இல்ல, நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க. விஜய் கரெக்டா இருக்கணும்ல. இங்க நம்ம விஜய் ரசிகர் நம்ம உள்ளே இருந்துட்டு வெளியே அவன் முன்னாடி சீன் போடுறது பிடிக்காதுன்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ அந்த பேசுற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த ஒரு வீடியோல எப்படி ஒரு கெட்ட வார்த்தை நீ பேசிடுற. விஜய் ரசிகரா இருந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறது நல்லதா? விஜய் ரசிகரா இருந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறது நல்லதா? யாருதான் கெட்ட வார்த்தை பேசாம இருக்கு? 2 வயசுக்குள்ள கூட கெட்ட வார்த்தை பேசுது இல்ல. அப்படி பார்த்தா விஜய் கூட தான் ஆஃப் ஸ்கிரீன்ல ஆன் ஸ்கிரீன்ல அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுவாங்க. சின்ன பசங்க பெரிய பசங்க ஒரு புரிதல் இல்லாம சின்ன பசங்க பேசுவாங்க. வளர்ந்த வாட்டி அவங்களுக்கு எங்கெங்க நாகரிகம்னு ஒரு விஷயம் இருக்கு. நீ ஒரு ஓப்பன் மீடியா சோசியல் மீடியால நீ வளர்ந்துருக்க. அந்த வீடியோ நீ எப்படி பேசி வளர்ந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம மெச்சூர்ட் ஆயிட்டோம்ல. நம்ம விஜய் சாரை வந்து இவ்வளவு தூக்கி பிடிக்கிறோம், அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும். அவங்க விஜய் ரசிகர்களே என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் கரெக்டா பேசுறான், நீ சொல்ல வந்த விஷயம் கரெக்ட், ஆனா அவன் கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு தானே அப்படின்னு அவங்க ரசிகர்களே நினைக்கிறாங்கல்ல. எனக்கு கோவம் வந்தா கெட்ட வார்த்தை வந்துடும், அதனாலதான் கோவமா பேசினா கெட்ட வார்த்தை வந்துடும். அப்படியா? ஆமா. அவ்வளவு கோவமா? ஆமா, கோவம் எனக்கு வந்துருச்சுன்னா கடைசியில அந்த கெட்ட வார்த்தை வருது என்னன்னா, அந்த கோவம் வந்தோடனே அப்படியே அந்த கெட்ட வார்த்தை வந்துடும் எனக்கு. அப்படியா? விஜய் ரசிகர்களை பார்த்து ஏதாவது பேசிருக்கியா? இங்க இருக்கவங்க ஏதாவது பேச ட்ரை பண்ணிருக்காங்களா? இங்க இருக்கிறவங்க யாரும் இல்ல. சரி, விஜய் சாரை பார்த்து நீ என்ன கேட்கணும், என்ன பேசணும்னு ஆசைப்படுற? விஜய் சாரை அவரை பேசணும்ல இல்ல, அவரை பார்த்தாலே போதும். பார்த்தாலே போதும். அவர்கிட்ட போய் பேசுறதுக்கெல்லாம் அது ஆசை இல்ல, அவரை பார்த்தாலே போதும். அதுவே அவர்கிட்ட சாமியை பார்த்த மாதிரிதான் நமக்கு. சாமி ரேஞ்சுக்கு அவரை வச்சிருக்கீங்க? ஆமா, அவர் சாமியில கடவுள்ல, அவரு மனித கடவுள் அவரு.
மதுரையில இருக்க உன்கிட்ட இந்த கேள்வி நான் கேட்கலாம். மதுரையில வந்து அஜித் அவர்களுக்கு தான் அதிகமான ரசிகர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. அதை நீ ஒத்துக்கிறியா? அது எனக்கு தெரியாது. சத்தியமா எனக்கு அது தெரியாது. சரி. அஜித் ரசிகர்கள் அதிகமா இருக்காங்களோ, வேற ரசிக வேற ரசிகர்கள் அதிகமா இருக்காங்களோ அது தெரியாது எனக்கு. ஆனா எனக்கு விஜய் மட்டும்தான். உனக்கு விஜய் ஆமா. மட்டும்தான். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா நிறைய பேரு விஜய கேலி பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டுங்களே கேலி பண்ணுவாங்க. ம். இப்ப கூட சண்டை. விஜய் பத்தி ஏதாவது பேசுனா சண்டை தான். ம், ம், வேணும்னே பேசுவாங்க. ம். எப்படி நீ அத அவங்களோட எப்படி இந்த சவால் அப்படின்னா இல்ல இப்ப நான் விஜய் பத்தி உன் ஃப்ரெண்டு தப்பா பேசுறாங்க. என்ன நடக்கும் அங்க? என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். அப்படியா? எனக்கு ஒரு 4 அடி விழுந்தாலே பரவாயில்ல. நான் ஒரு அடியாச்சும் அவனை அடிச்சிருவேன். ஆ. அப்படி விழுந்துரும். கை கலப்பு வரைக்கும் போயிருக்க விஜய்க்காக. சண்டைலாம் இருந்திருக்கு. தியேட்டருக்குள்ளேயே சண்டை போட்டிருக்கு. அப்படியா? சரி, தியேட்டர்ல ஒரு வாட்டி இந்த படத்துக்கு வாரிசு படத்துக்கு அவங்க தியேட்டருக்காரங்க ம். கத்திட்டே கத்தக்கூடாது செய்யக்கூடாதுன்னு அப்படியே சண்டை போட்டு அங்கேருந்து போடா உன்கிட்ட படம் பார்க்கலண்ணா அப்படின்ட்டு நேராக மதுரைக்குள்ளே போய் அங்கே போய் படம் பார்த்து. ம், ம். ஆனால் பின்னாடியும் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஷோவை. இப்ப விஜய் சார உன் முன்னாடி தப்பா பேசினாங்கன்னா அவங்களுக்கு அவங்ககிட்ட சண்டையே போட்டுருவேன். யாராக இருந்தாலும் போட்டு எனக்கு அடி விழுந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு அடியாச்சும் அவனை வச்சிடணும். ஆமா. இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. சரியா? இது விஜய் சாரும் விரும்ப மாட்டாரு. விஜய்க்கு அதெல்லாம் விரும்ப மாட்டாரு தான். இருந்தாலுமே அவரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி. சரி. எல்லாருமே எல்லாருமே தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமேனா? எல்லாருமே தான். இல்ல யார சொல்ற நீ? எல்லாருமே தானே. சரி. விஜய் சார் இப்ப அவ்வளவு நல்லது மேல இருக்கிறவங்களும் சரி, கீழே இருக்கிறவங்களும் சரி, எல்லாருன்னா விஜயை பத்தி தப்பா பேசுனா யாரா இருந்தாலும் விழு. அரசியல்வாதியா இருந்தாலும் சரி. விஜய் சார் அவ்வளவு நல்லது பண்ணார்ல, அதையும் சில பேர் கேலி பண்ணாங்கல்ல. அவர் 13 மணி நேரம் நின்று 1500 பேருக்கு மேல அவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணார் நல்லது. அதையும் தப்பா பேசுறாங்கல்ல. அதே தப்பா. அது நல்லது செஞ்சா எல்லாமே நம்ம நாட்டுல எல்லாருமே தப்பா தானே பேசுறாங்க. ம். எங்க நல்லா நடந்தா எங்க கரெக்டா நல்லா நடக்குது அப்படின்னு யாரு பேசுறா? யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சிகரெட் அதெல்லாம் ஒரு மேட்ரா? சிகரெட் வைக்கிறதுலாம் சிகரெட் வைக்கிறதுக்கு இந்த போல பஞ்சாயத்து இந்த வருத்து மேல சரி. வெறி கொண்டு காத்திருக்கோம். லியோக்கா? சிகரெட் அது எப்படா வரும்ட்டு. ஒரு கட்டத்துல அவர் நான் நடிப்பை வந்து நிறுத்திடுறேன், அரசியலுக்கே போயிடுறேன் அப்படின்னா நீ ஏத்துப்பியா? ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிறீ? எங்க விஜய் என்ன செஞ்சா நாங்க ஏத்துக்கிறோம். சரி. இப்ப இந்த புல்லட் ஆனந்த குரு நான் பாக்குறப்ப சாதா ஆனந்தா இருந்தது. புல்லட் எங்க இருந்து வந்துச்சு? தெரியல. எதனால அந்த பேரு அப்படியே? அது இன்ஸ்டானால அப்படி. இல்லப்பா ஃபேஸ்புக்ல வந்து நான் இப்ப நம்பர் போட்டிருந்தேன். சரி. என் நம்பரை சும்மா போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டேன். என் ஐடியில லைக் நிறைய வந்துக்கே இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே நம்பர் போட்டு விட்டேன். அடிச்சிட்டாங்க. வீடியோ காலா வாட்ஸ்அப்ல ஃபோனு வீடியோ காலே அடிச்சிட்டாங்க. அதுல இருந்தா புல்லட் அண்ணாண்டவும் நான் புல்லட் அண்ணாவே இல்லையே, ஆனந்தே நான் மெசேஜ் பண்ணி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேன். 2 நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேன். அவ்வளோ நம்பரு அவ்வளோ ஃபோனு. அப்புறம் அந்த ஐடி போனதுல இருந்து தான் அப்படியே இதாயிடுச்சு. ஐடி இருக்கப்ப நீ எவ்வளவு ஃபேமஸ்ன்னு தெரியும். அப்ப பாத்துருப்பாங்களா கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். ஒருத்தர் இப்ப குட்டட்டின்னு ஒருத்தர் யூடியூப்ல இருக்காருல, புதுக்கோட்டையில பார்த்தேன் நானு. பார்த்துட்டு அவரு அவ்வளவு சீன் போடுறாரு. யூடியூபர் தான் அவரும். அப்புறம் யூடியூப்புக்காரங்களா 4-5 பேரு நடிக்கிறவங்க. அவன் அப்படியே போட்டோ எடுப்பான். அவரு பார்த்தோன்னே அவரை நல்லா காமெடி பண்ணுவாரா, அதனால போட்டோ எடுப்போன்னு பசங்க சொன்னாங்க. நான் கூட சொல்லலை. பசங்க சொன்னாங்க சரி நின்றுக்கு. அவர் போய் பேசிட்டு என்னமோ அவர் தான் பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இந்த போட்டோ எடுக்க வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா வரேன். அப்புறம் நான் நினைச்சேன் நானும் ஒரு காலத்துல அப்படிதான்டா இருந்தேன், இப்பதான்டா இப்படி இருக்கேன்னு விட்டு. அதான் ஒரு காலத்துல அப்படி இருந்தே இல்ல. அது கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், அப்ப உன்னை போன்ல எல்லாம் பார்த்து ரசிச்சு சூப்பரா பண்றடா. வேறு எந்த ஊரு சொந்தக்காரங்க ஊருக்கு நான் போனாலுமே நீந்தானே செல்லுல வந்தவன்ட்டு நிறைய பேசுவேன். நான் தான் ஆமா அப்படின்ட்டு விட்டு. ஆனா அந்த ஐடி எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் யாருமே உன்னை மதிக்கலையா? ஆமா மதிக்கலாம். அதனாலதான் சீண்டு விட்டுட்டேன். இப்ப நீங்க முத நீங்க எடுத்தது தானே, அதனாலதான் சரி. நான் அப்ப கூட எங்க அத்தை என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படியே. அதுக்கப்புறம் உன் லைஃப் எப்படி மாறி இருக்கு? யார் அதுல இப்போ நானே இருக்கட்டுமே, அப்ப நீ ஃபேமஸா இருக்கப்ப ஆனந்து
சப்போர்ட் பண்றா, நீ வேற லெவல்ரா அப்படின்னு நிறைய இன்டர்வியூலாம் பண்ணாங்க. ஆ. அதுக்கடுத்து ஒரு இதுக்கான ஒரு மெசேஜான ஒரு இதுக்கான யாருமே உன் கிட்ட கூட வரல. கிட்ட கூட வரல. என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட உன்னை கேட்டுக்கல. கேட்கல. அவங்களெல்லாம் பாக்குறப்ப உனக்கு எப்படி இருக்கு? அதுக்கடுத்து பார்க்க வெறுப்பா தான் இருக்கு. உங்களே பார்க்கல இன்னும் வெறுப்பா தான் இருக்கு. இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டியடா தம்பி. அதனால சரி ஃபர்ஸ்ட் நீங்க தானே யூடியூப்ல எடுத்தீங்க, இன்டர்வியூ எடுத்தீங்க, அதனாலதான் வந்து பேசுறேன். இல்ல எங்களுக்கு எப்பவுமே உன் மேல ஒரு நல்ல மரியாதையும் மதிப்பும் எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த போட்டோ ஷூட் தான் நான் கேட்கலான்னு வந்தேன். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நாங்க டிராவல் பண்ணது. அவ்வளவு பயங்கரமா இருந்த. கிட்டத்தட்ட ஒரு படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்கள் எடுக்கிற போட்டோ ஷூட் அதை எடுத்து வச்சிருந்த. அந்த போட்டோ ஷூட் எப்படி உனக்கு அமைஞ்சது? அவரு இந்த மாதிரி தான் வந்தாங்க. கேமரா எடுத்துட்டு ஒரு பேரு கூட மறந்துருச்சு. அவர் நம்பர் எல்லாருமே அவர் நம்பரு வச்சிருந்தேன் நானு. அவர் போட்டோ எடுத்தாரு. அவரு வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. இதே மாதிரிதான் வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த நேரம் பார்த்து முடியெல்லாம் வெட்டியா இருந்தேன் கரெக்டா. அவர் வந்தது தெரியல, அவர் வராருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே நானும் அப்பதான் முடி வெட்டிட்டு நீட்டா இருந்தேன். அப்ப வந்துட்டாரு. ஹோட்டெல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த கேமரா போட்டோ எடுத்தவங்க தான் கொடுத்தாங்க. கொடுத்து போட்டோ எடுத்து நான் கூட சும்மா தான் நின்றுட்டு போட்டோ எடுத்து விட்டுட்டேன். அப்புறம் தான் அந்த போட்டோ இதாயிடுச்சு. செம்ம வயர்ல இருந்தது. திடீர்னு படத்துல நடிக்க போற, படத்துல கமிட் ஆயிட்ட, ஹீரோவெல்லாம் நடிக்க போறேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. கேட்டியா? பார்க்கவே இல்லை. ஓப்பன் அதெல்லாம் பார்க்கவே. ஓகே. இல்ல அந்த ஹீரோ இந்த ஒரு புது படத்துல நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ எடுத்த போட்டோ ஷூட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீ அதை பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமான? எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பிடிச்சிருந்துச்சு. விட்டுட்டேன் அப்புறம். சரி. அவ்வளவு தூரம் இருந்துச்சு. போட்டோ ஷூட் எடுத்துருக்க இவ்வளவு விஷயம்லாம் இருந்துச்சு. ஏதாவது உன் சைட்ல இருந்து ஏதாவது தப்பு நடக்குதா? ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுல இருந்து நான் வெளியே வந்துட்டா என்ன என் லைஃப் நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ஆமா. இப்ப அப்ப அந்த இது பார்த்தம்போது எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இருந்தியாடா, இந்த மாதிரி இருந்தியாடாண்டு. இப்பவும் அதே மாதிரி நடிக்க வேண்டியதாடா, ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்லாடான்ட்டு அப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்பதான் அதை விட்டுட்டேன். ஓகே. மறுபடியும் அந்த லைஃப் வேணுமா, இல்ல இந்த ஆனந்தம் இப்படியே இருக்கிறதா பிடிச்சிருக்கு? இந்த லைஃப் வேணுதான். அதை யாரும் மதிக்கலன்ட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன் மதிக்கல? இப்ப ஓப்பனா சொல்றேன், யூடியூப்பை பத்தி இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி. எல்லாருமே என்னை வச்சு வீடியோ எடுத்தாக செஞ்சாங்க, எல்லாமே செஞ்சாங்க தான். அதுக்கடுத்து அவங்க தேவைப்ப மட்டும் வீடியோ எடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு அடுத்து நம்மள யூஸ் பண்ணாங்க. அப்படியா? மறுபடியும் அவங்களை கண்டுக்கலன்ற வருத்தம் உனக்கு, அதனாலதான் அவங்க மேல வெறுப்பு இருக்கு. என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீ? என்ன பண்ண அவ்வளவுதான். நம்ம நம்ம லைஃப் அவ்வளவுதான் விட்டுட்டேன். சரி. 21 வயசு ஆனந்தோட பின்புலம் யாருக்கும் தெரியாது. நாங்க எல்லாத்துக்கும் நீ ஓப்பனா இவ்வளவு தூரம் நீ பேசுற, நம்ம அதனால பேசுறோம். என்ன வேலைக்கு போய்கிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இப்ப என்ன பண்றேன்னா சாமி சிலை செய்யற வேலை தான் பாக்குறேன். சிற்பக்கலைக்கூடத்துல மதுரை பசுமலைன்ற இடத்துல அங்கதான் வேலை பார்த்துட்டு டெய்லி ரெகுலர் வேலை. டெய்லி வேலை தான். நம்மளாம் லீவ் போட்டாதான், அங்கெல்லாம் லீவ் இல்லை. அதனாலதான் அப்படி போயிட்டு. அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கு அவங்க? ஏன்னா அவங்க தன்னோட பையனை இன்டர்வியூ, நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுக்கிறப்போ இப்பயும் அவ்வளவு மரியாதையோட தான் எங்களை எல்லாம் வரவேற்றாங்க. அவங்களுக்கும் கஷ்டப்பட்டாங்களா? ஆமா, அவங்களும் போடான்னு தான் அவங்க சொன்னோன்னு நானும் வந்தேன். அவங்கதான் போ அப்படின்றாரு. இதுலயாச்சும் போய் அதுலயாச்சும் போடா அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை? அவங்களுக்கு என்ன ஆசைன்னா நான் நல்லா வரணும், அவ்வளவுதான் அவங்க ஆசை. எல்லாரும் அப்பா அம்மாவும் இருக்கிற ஆசை தானே. அதாம்மா, அவங்களை கேட்டிருப்பாங்களே, உன் பையன் அப்போ ஒரு காலத்துல அப்படி இருந்தான்ல. கேட்டிருக்காங்க நிறைய பேர். எங்க அப்பா எங்க அம்மா நேம் வச்சுதான் என்னையே சொல்லுவாங்க. எங்க அப்பா அம்மாவே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னன்னு? இந்த மாதிரி செல்லுல வந்தேன், இப்ப ஆளைய காணா, அண்ணன் காணா அப்படின்னு. இப்ப எல்லாம் கேக்குறப்ப அம்மாக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கா? ஏன்னா இப்போ அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அப்பா என் தம்பி ஜாலியா சுத்திக்கிட்டு தெரிஞ்சான், இப்ப யாருமே கண்டுக்கல. அதனாலதான் வளர்த்து விட்டார். சரி. நடிக்கணும்னு உனக்கு ஆசையா? நடிக்கணும் ஆசைதான். ஆனா அது எப்படி பண்ணணும்ன்றது உனக்கு ஐடியா இல்ல? ஆமா, எப்படி உள்ள போறதுன்ற ஐடியா இல்ல. யாருமே நம்மள்ட்ட கையில ஒரு இதுனா நம்ம உள்ள ஒரு இடத்து உள்ள போகணும்னா நமக்கு தேவைப்படும்ல, அவங்க ஆள் தேவைப்படும்ல. அந்த ஆள் இருந்தா தானே நம்ம உள்ள போக முடியும். நமக்கு அந்த மாதிரி ஆள் இல்லை, அதனாலதான் அப்படி இருக்கு. இவ்வளவு வெகுளியா இருக்காது. நீயா அந்த வீடியோல அவ்வளவு விஷயங்கள் பேசுற? கொரோனாக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசியிருந்தில்ல? ஆமா. அந்த கண்டென்ட்ல எப்படி? இன்ஸ்டால பேச. அந்த கண்டென்ட்ல எப்படி பேசுற? நீயே பேசுறியா இல்ல எழுதி கொடுப்பாங்களா? எழுதி கொடுக்கறதுலாம் இல்ல, நான் தான் பேசுவேன். எழுதி வேற இதுல தருவாங்க, படிச்சு பார்த்தா சொல்ல. சரி. யாருக்கையாவது நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறியா? இவ்வளவு தூரம் வந்திருக்க, சரி நல்லதோ கெட்டதோ நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கேன், உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? புரியல நீங்க சொன்னது. இல்ல யாருக்கா தேங்க்ஸ் சொல்லணும், நான்
பெரிய ஆளா இருந்தப்பையும் சரி, இப்பயும் சரி, என்கிட்ட ஐடி இல்லாதப்பையும் சரி, என் கூட நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் கூட எனக்கு துணையா இருந்துகிட்டே இருக்காங்கன்னு நீ நினைக்கிற ஆளுக்கு யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நீ நினைக்கிறியா? எவ்வளவுதான் நான் இப்படி போனாலும் எங்க அப்பா அம்மா எனக்கு கரெக்டா இருக்காங்க. அப்பா அம்மா மட்டும்தான்? ஆமா, வேற யாருமே இல்லை. சரி, அம்மா அப்பா மட்டும் இல்லை தம்பி, நான் ஓப்பனாவே சொல்றேன், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னோட ஐடி காணா, நீ எங்கேயுமே சோசியல் மீடியாவில் காணா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தோம். இன்னில இருந்தாவது நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும். புதுசா வாழ்க்கை ஆரம்பி, யாரையும் நீ நம்ப வேணாம், புதுசா வாழ்க்கை ஆரம்பி, நிறைய வீடியோஸ் போடு, ஓகேவா? உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம், எப்பனாலும் நீ எங்களுக்கு கேட்கலாம், சரியா? இன்னமும் உன்னை வந்து அந்த ரஜினி ஆனந்த் எங்க போயிட்டாரு, அந்த ரஜினி பையன் எங்க போயிட்டான், அந்த சின்ன பையன் எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் உனக்கு தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீ நிறைய பண்ணணும். உன் அப்பா அம்மா கனவை நீ நிறைவேற்றத்துக்காக நீ போராடு. நீ போராடினாதான் அந்த விஷயம்லாம் நடக்கும், சரியா? சரிம்மா, தேங்க்யூ ஸோ மச். எஸ், நீங்க எதிர்பார்த்த அந்த புல்லட் ஆனந்த் 2.0 நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். தம்பி இன்னும் கொஞ்ச நாள் தான், மறுபடியும் மீண்டு இன்னும் நல்லபடியா வந்துருவான். இன்னும் நினைச்சல உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுபடுது. நான் உங்களை மாதிரி டடவை டேக் கேர்.